தேர்தல் நிதி பத்திரங்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம். தேர்தல் பத்திர முறைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு குறித்து சொல்லுங்க. வணக்கம். 2018ஆம் ஆண்டு இந்தியாவில் தனிநபர்கள், நிறுவனங்கள் தேர்தல் பத்திரம் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நிதியளிக்கும் திட்டம் என்பது அமலில் இருந்து வந்தது. இந்த திட்டத்திற்கு எதிராக 26 மனுக்கள் தொடுக்கப்பட்டன. இந்த மனுக்களை எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் அமர்வு விசாரணை நடத்தியது. இன்று அந்த அமர்வு தங்களது தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஒருமித்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் தேர்தல் பத்திரங்கள் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவை தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் பத்திர விநியோகத்தை உடனடியாக நிறுத்துமாறும் இந்த உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரணம் என்று பார்த்தோமானால், அரசியல் கட்சிகள் தாங்கள் எவ்வளவு பணம் நன்கொடையாக பெறுகிறார்கள், அதில் உள்ள விவரங்கள் எல்லாம் வழங்கப்படாமல் இருப்பதற்கு கூறப்படும் காரணங்கள் போதுமானதாக அல்ல, திருப்தி அளிப்பதாக இல்லை என்று தலைமை நீதிபதி தனது தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாது, தேர்தல் நிதி பத்திரங்கள் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கருப்பு பணத்தை தடுக்க தேர்தல் பத்திரங்களை அனுமதிப்பதாக கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல, அதற்கு பல்வேறு வழிமுறைகள் உள்ளன என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். கட்சிகளுக்கு யார் பணம் தருகிறார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று ஜனநாயக நாட்டில் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் பத்திரங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு எதிராக உள்ளதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த தேர்தல் நிதி பத்திரங்களில் விவரங்கள் வழங்காமல் இருப்பதற்காக கூறப்படும் காரணங்கள் தங்களை திருப்திப்படுத்தவில்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒருமித்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எனவே இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். இதற்கு இந்த சூழ்நிலையில் இந்த பத்திரங்களை யாராவது வாங்கி இருந்தால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உத்தரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் பத்திரம் பொறுத்த வரைக்கும் பாரத ஸ்டேட் வங்கியில் உள்ள கிளைகளில் யாரு வேண்டுமானாலும் அல்லது எந்த நிறுவனம் வேண்டுமானாலும் பத்திரங்களை பெற்றுக்கொள்வது நடைமுறை. தற்பொழுது SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. அது என்னவென்றால், 3 வாரத்திற்குள் இது குறித்து SBI தரப்பில் பதிலளிக்க வேண்டும். 2019ஆம் ஆண்டு முதல் விநியோகிக்கப்பட்ட தேர்தல் பத்திரங்களுடைய விவரங்களை உடனடியாக நீதிமன்றத்தில் தகவல் அடங்கிய விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதில் தற்பொழுது மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாக உள்ளதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அரசிடம் கணக்கு கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தீர்ப்பில் தற்பொழுது SBIக்கு ஒரு மிக முக்கியமான வழிகாட்டுதலை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமாக 2019ஆம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரைக்கும் யாரெல்லாம் தேர்தல் பத்திரங்களை பெற்றிருந்தார்கள், எவ்வளவு நிதி என்பது நன்கொடையாக வழங்கப்பட்டது, எந்தெந்த கட்சிகளுக்கு நிதி வழங்கப்பட்டது என்ற விவரங்களை எல்லாம் வெளியிட வேண்டும் என்று SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் நிதி வழங்கும் முறை என்பது SBI வங்கி மூலமாகத்தான் நடைபெற்று வந்தது. ஒரு தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ தங்களுக்கு விரும்பும் அரசியல் கட்சிகளுக்கு விரும்பிய தொகையை சுமார் 1000 ரூபாய் முதல் கோடிக்கணக்கில் நிதியை அளிக்க இந்த திட்டம் என்பது வழிவகை செய்திருந்தது. எனவே இந்த தேர்தல் பத்திரங்களை வழங்க தற்பொழுது தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் பத்திரம் வழங்குவதை தடை விதித்ததோடு 3 வாரங்களுக்குள் SBI வங்கி உரிய விளக்கத்தையும் அளிக்க வேண்டும். இதுவரைக்கும் யாரெல்லாம் எந்தெந்த கட்சியெல்லாம் நன்கொடை பெற்றிருந்தார்கள் என்ற விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. எனவே இது ஒரு முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரக்கூடிய நிலையில் இந்த தீர்ப்பு என்பது அரசியல் கட்சிகள் மத்தியில் ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை அல்லது அரசியல் களத்தில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் வியூகர்கள் கருதுகிறார்கள்.